வணக்கம். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் சீமான் பொது வேட்பாளராக களமிறக்கப்படுறாரு அப்படின்னு ஒரு 15-20 நாட்களாக ஒரு செய்தின்னு சொல்றதா இல்ல கருத்துருவாக்கம் சொல்றதான்னு தெரியல. ஒரு 20 நாட்களா அது பேசுபொருளா இருக்கு. அதுக்கு எதிர்மனையா இன்னொரு பக்கம் என்னன்னா, அப்ப பொது வேட்பாளர்னா திமுக அதிமுக ஆதரவோடு சட்டமன்றத்துக்கு போக போறாரா? அப்ப திராவிட எதிர்ப்பு என்னாச்சு? இவ்வளவு நாட்களா பேசி வந்த திராவிட கட்சிகள் மீதான விமர்சனம் பண்ணாச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிலைமையில எம்.ஆர். விஜயபாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். எஸ்.பி. வேலுமணி ராஜினாமா பண்ணுவாரா? சி.வி. சண்முகம் ராஜினாமா பண்ணுவாரா? மேலும் சில அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் செய்திகள் போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் 6 பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. இது 10 பேர்ல போய் நிக்குமா, இதுல 15 பேர்ல போய் நிக்குமா, இல்ல இது போயிட்டே இருக்குமா அப்படின்னு தெரியல. அப்ப இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தவர்கள் தான் அங்க இடைத்தேர்தல் அறிவிக்க போறாங்க. இடைத்தேர்தலை அறிவிச்சு அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர்களை அறிவிக்கும். இதுல பொது வேட்பாளர் சொல்றாங்கல்ல, நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களை அறிவிக்க போறது நாம் தமிழர் கட்சியோட தலைமை அண்ணன் சீமான். அதே போல 6 தொகுதியோ 7 தொகுதியோ இல்ல 80 தொகுதியோ எத்தனை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனை தொகுதிகளிலையும் நாம் தமிழர் கட்சி போட்டி போட போகுது. எங்கேயும் நாங்க போட்டி போடல அப்படின்னு சொல்ல போறது இல்லை. அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட மேடைகள்ல திமுக அதிமுக விமர்சிச்சு பேசுவோமானா பேசுவோம். நாம் தமிழர் கட்சியோட மேடைகள்ல திமுக அதிமுக காரங்க ஏறுவாங்களா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்காக திமுக அதிமுக காரங்க பரப்புரை செய்வாங்களான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. திமுக அதிமுக காரங்களோடு சேர்ந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் களத்துல பரப்புரை செய்ய போறாங்கன்னா அதுவும் கிடையாது. அப்புறம் எங்க இருக்கு பொது வேட்பாளர்? எங்க இருக்குது? இவ்வளவு நாட்களாக நாம் தமிழர் கட்சி பேசி வந்தது, நாம் தமிழர் கட்சி சொல்லி வந்தது, அதை திரிச்சு விமர்சனம் பண்ணாங்க, அதை திருச்சி அவதூறு பரப்புனாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி வாய் திறக்கல, நாம் தமிழர் கட்சி பேசல, இவங்களே பொது வேட்பாளர் சொல்லிவிட்டு இவங்களே விமர்சனம் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சியோட பாதை என்ன, பயணம் என்ன? நாம் தமிழர் கட்சி முதலா இயக்கமா தொடங்கப்படுது. 2009 மே 18 இனப்படுகொலை ஈழத்துல மக்கள் கொண்டொழிக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு 2009 மத்தியிலேயே நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு தொடங்கப்பட்டு அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு மே 18 2010 அன்னைக்கு நாம் தமிழரை கட்சியாக உருவெடுத்து அதே மேடையில அண்ணன் சீமான் பேசியிருப்பாங்க. முதல்ல கட்சி தொடங்கப்பட்ட அந்த மாநாட்டு மேடை, அந்த மேடையில திமுக எங்கள் துரோகி, அதிமுக எங்க எதிரி, திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்ல, ஒட்டும் இல்ல, உறவும் இல்லைன்னு 2010 அண்ணன் சீமான் அறிவிச்சாங்க. 2016 நாங்க போட்டி போட போறோம், அதுக்கடையில நாங்க தேர்தல் களத்துக்கு வரமாட்டோம், கட்சியோட அமைப்பை விரிவுபடுத்திக்கிட்டு இன்னும் படையை பெருக்கிக்கிட்டு நாங்க தேர்தல் களத்துக்கு வருவோம் அப்படின்னு 2010 அறிவிச்சாங்க. அது போலவே 2010 அறிவிச்சுட்டு 11 சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டி போடல, 14 பார்லமென்ற பொது தேர்தலில் போட்டி போடல. ஆனா இந்த 11 சட்டமன்ற பொது தேர்தலையும் 14 பார்லமென்ற பொது தேர்தலையும் யாரு முதன்மையான எதிரியோ அவங்க வீழ்த்துறதுக்கு ஒரு வீகம் அமைச்சு வீழ்த்துறாங்க. 2011 காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்கள்ல வீரியமா பரப்புரை செஞ்சு காங்கிரஸ் அண்ணன் சீமான் தோற்கடிச்சாங்க. 2014 காங்கிரஸ் பாஜக போட்டி போட்ட இடங்கள்ல அங்க பரப்புரை பண்ணி 2 கட்சியும் தோற்கடிக்க பரப்புரை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு 2016 முதல் முறையா போட்டி போடுறோம். அந்த தேர்தல் காலத்துல மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம களம் கண்டோம். ஏன்னா மக்கள் நமக்கு என்ன மாதிரி அங்கீகாரத்தை தருவாங்க அப்படிங்கிற அன்னைக்கு நமக்கு தெரியலைங்கிறதுனால மக்கள் மேல பெருத்த நம்பிக்கை கொண்டு நாம 2016 தேர்தல் காலத்தை எதிர்கொண்டோம். இன்னும் சொல்ல போனா 2015 தேர்தல் வேலைகளை தொடங்கி ஒவ்வொரு தொகுதிக்கும் 8 மாசம் 10 மாசத்துக்கு முடிய வேட்பாளர்களை அறிவிச்சு அண்ணன் சீமானவர்கள் ஓராண்டா களப்பணி செஞ்சாங்க. புலிப்பாய்ச்சல் அப்படின்னு திட்டம் வகுக்கப்பட்டு மாநிலம் முழுமைக்கும் 2015 16 வரைக்கும் தொடர்ச்சியா பொதுக்கூட்டம், தெருமுனை கூட்டம், கருத்து பரவல், ஆர்ப்பாட்டம், போராட்டம், மக்கள் சந்திப்பு அப்படின்னு தொடர்ச்சியா செஞ்சோம். ஆனா 16 தேர்தல் காலத்துல நமக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. நாம் பெற்ற வாக்கு 1.1, அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையான
வேறுபாடு 1.1. நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலை பெற்ற வாக்கு விழுக்காடு 1.1. அதே தேர்தல் காலத்துல நாம் தமிழர் கட்சியோட மக்கள கூட்டணியும் களங்கண்டுச்சு. அதே காலத்துல மக்கள கூட்டணி அப்படின்னு விஜயகாந்த் தலைமையில களங்கண்டாங்க. அந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் தலைமையில மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற முழக்கத்தை வச்சு பாமக ஒண்ணுச்சு. அதுல எல்லாருக்குமே தோல்வி. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறல, அந்த பக்கம் மக்கள கூட்டணி தோல்வி, அந்த பக்கம் பாமக தோல்வி. அந்த தோல்விக்கு பிறகு 2016 தோல்விக்கு பிறகு மக்கள கூட்டணி அப்படியே சிதறி போகுது. விஜயகாந்த் அம்போன்னு விட்டுட்டு எல்லாரும் வெளில போயிடுறாங்க. அந்த பக்கம் பாமக வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற அந்த முழக்கத்தை எல்லாம் கைவிட்டுட்டு 19 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து கூட்டணி போயிடுறாங்க அதிமுகவோட. இந்த பக்கம் மக்கள கூட்டணி சிதறி போகுது. ஆனா நாம் தமிழர் கட்சி சமரசம் செய்து கொள்ளாம 19 பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம போட்டி போட்டு 4 விழுக்காடு வாக்களை பெற்றோம், வெற்றி ஈட்ட முடியல. திரும்ப 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் களம் கண்டோம், தனித்து களம் கண்டோம், அப்பயும் வெற்றி ஈட்ட முடியல. மறுபடியும் நம்ம தனித்து களம் கண்டோம் 2024 பாராளுமன்ற பொது தேர்தலில். அதுல நமக்கு 8 விழுக்காடுக்கு மேலான வாக்களை மக்கள் கொடுத்தாங்க. அதுல மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டு நாம யாரோட தயவுலையும் பெறாம வாக்கு காசு கொடுக்காம நேர்மையான முறையில கருத்தை சொல்லி கருத்தில விதைச்சு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை ஒன்னா மாறிச்சு 2024. அதுக்கு பிறகு 2026 நடைபெற்று முடிஞ்ச சட்டமன்ற பொதுத் தேர்தலில் களம் கண்டோம். 4 விழுக்காடு அளவுக்கு தான் வாக்களை பெற்றோம். இது போதுமான வாக்கு இல்லை நமக்கானது. அந்த களம் அமையல, அந்த களம் வந்து அமையல, மாற்று கருத்து இல்லை. இப்ப பார்த்தோம்னா 2016, 2019, 2021, 2024, 2026 5 பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து களமிறங்கி இருக்கு. இந்த தேர்தல் களங்கள்ல வெற்றியை ஈட்டல அப்படின்னா கூட நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடுகள்ல தன்னோட கோட்பாடுகள்ல வந்து மாற்றம் செய்து கொள்ளல. தமிழ்நாட்டில் மாற்று திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றுங்கிற முழக்கத்தை வச்சு வெற்றி பெறாதவங்க எல்லாம் ஒரு தேர்தல் 2 தேர்தலுக்கு பிறகு யாரை இழுத்தாங்களோ அவங்களுடைய கூட்டணிக்கு போனாங்க. ஒன்னு திமுக போனாங்க, இல்ல அதிமுக போனாங்க. விஜயகாந்த் வந்து வர்றப்ப நான் யாரோட கூட்டணி இல்ல, மக்களோட தெய்வத்தோடு கூட்டணினாரு. அதே விஜயகாந்த் வந்து அதிமுகவோடு போனாரு. கமலஹாசன் அதே போல வந்தாரு, அந்த கமலஹாசன் திமுகவோட போனாரு. கடந்த காலங்களில் ஐயா வைகோ வந்து 96 முதலமைச்சர் வேட்பாளர், 96 முதலமைச்சர் வேட்பாளர். அதுல தோல்வி அடைஞ்ச உடனே 98 கூட்டணிக்கு போயிட்டார். 98 அதிமுக போறாரு, அடுத்த ஆண்டுல திமுக போறாரு. இப்படி எல்லாருமே ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு 2 தேர்தல் தோல்விக்கு பிறகு கமலஹாசனோ வைகோவோ விஜயகாந்தோ மாற்றுங்கிற முழக்கத்தை வச்சு தோத்து போனவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சமரசம் செய்து கொண்டு தேர்தல் வெற்றிக்காக யாரோடு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஆனா அண்ணன் சீமானவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப தீர்க்கமாக எங்கள் முன்னோர்கள் சீபா ஆயத்தினாரும் எங்கள் முன்னோர்கள் மாபோசியும் செஞ்ச பிழைய வரலாற்று தவிர நான் செய்ய விரும்பல. எத்தனை தோல்வி வந்தாலும் சரி நான் எடுத்த நிலைப்பாட்டில் வச்ச கோட்பாட்டில் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம வந்து இந்த 15 ஆண்டு காலத்துல எந்த சமரசம் செய்து கொண்டதில்லை. மக்களுக்கு விரோதமான பாதகமான ஒரு திட்டத்தை ஆதரிச்சதும் இல்லை, மக்களுக்கு எதிராக ஒரு களத்துல நின்னதும் இல்லை. நாம எந்த சமரசம் பண்ணாம முழுக்க இந்த களத்துல மக்களுக்காக நிற்கிறோம். இப்ப 2026 இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது இந்த மாற்றம்ங்கிற பேர்ல இங்க நடந்துக்கிற ஆட்சி மாற்றங்கிறது ஒரு விபரீத விபத்து அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் சீமான் சொன்னாங்க அரசியல் பேரிடர் அப்படின்னாங்க. அப்ப இந்த தேர்தல் முடிவுங்கிறது இந்த தேர்தலுக்கானதுதான். இது பொது விதி ஆகாது, இது ஒரு விதிவிலக்கு. வரக்கூடிய தேர்தல் களத்துல இதே போல நடக்குமானா அதுக்கு வாய்ப்பே இல்லை. வரப்போற இடைத்தேர்தல் காலம், உள்ளாட்சி தேர்தல் காலம், பாராளுமன்ற தேர்தல் காலம், 2031 தேர்தல் காலத்திலாம் இந்த மாதிரி முடிவு வராது. ஏன்னா இந்த தேர்தலில் வாக்கு செலுத்தி ஆச்சரியாரத்துல தாவேக்கா ஏற்றி வச்சாங்கல்ல, அவங்க யாரும் தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு அதாவது சீர்தூக்கி பார்த்து அப்படிலாம் ஓட்டு போடல. இன்னும் சொல்ல போனா அவங்க யார் வேட்பாளரே தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க. பல பேர் சொல்றாங்க சாதி மதத்தை எல்லாம் தாவேக்கா தோக்கடிச்சுட்டு. தாவேக்கா வேட்பாளர் எடுத்துறப்ப சாதி பார்த்து மதம் பார்த்தா வேட்பாளர் எடுத்துச்சு. ஓட்டு போட்டவன் வேட்பாளரே பார்க்கல, வேட்பாளர் ஆனா பின்னான்னே பார்க்கல. அப்புறம் எங்க சாதியை பார்க்கறது, மதத்தை பார்க்கறது, வர்க்க பின்பலத்தை பார்க்கறது. அப்ப இந்த தேர்தல் காலத்துல தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழுக்கு, மிகப்பெரிய
ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நகைச்சுவையா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் கையை காட்டுறாப்புல, அப்புறம் குட்டி கதை சொல்லி அப்படி தேடுறாப்புல, ஆக்கப்பூர்வமா அங்க பேசப்படல. எதையும் பேசுவதற்கான தார்மீகத்தை தகுதியை திமுக கொண்டு இல்ல, அதிமுக கொண்டு இல்ல. அப்ப தாவேகாவுக்கு அது வசதியா போச்சு. அப்ப எல்லோரும் சொல்றாங்க, மாற்று கட்சியை சேர்ந்தவங்க கூட, அண்ணன் சீமானவர்கள் அவர் ஒரு ஆளாவது சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கணும். அண்ணன் சீமானவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள இருந்தா நிலைமையே வேற. அங்க போனா விஜய் பயந்துருவாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அண்ணன் சீமானவர்கள் சட்டமன்றத்துக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற குரல் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இல்ல, மாற்று இயக்கங்களுக்குள்ள, பொதுமக்கள் தரப்புல எல்லாத்தையும் ஒடிக்குது. அப்ப இந்த தேர்தல் களத்துல அந்த வாய்ப்பு வசப்படல. அப்ப இந்த வைல்டு கார்டு என்றிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இடைத்தேர்தல் களம் வருது. ஒரு 6 இடங்கள்ல ஒரு 6 இடங்கள்ல இடைத்தேர்தல் வருது. அது 7ஆக 8ஆக 10ஆக கூட மாறலாம். அப்ப இது அண்ணன் சீமானவர்கள் போட்டி போடணுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள்ல பெருவாரியான மக்களோட விருப்பமாக கருத்தா இருக்கு. அப்ப அது குறித்தான ஒரு நற்செய்தியை, நல்ல அறிவிப்பை அண்ணன் சீமானவர்கள் அவங்க வெளியிடுவாங்க. இந்த இடைத்தேர்தல் களத்துல யார் யார் வேட்பாளர், அண்ணன் சீமான் போட்டி போடுறாங்களா இல்லையா, எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை அண்ணன் சீமானவர்கள் அறிவிப்பாங்க. அந்த முடிவை நோக்கி நான் அவரோடு காத்திருக்கேன். மற்றபடி சமரசம்ங்கிற அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. நம்ம முதல் முறையா இடைத்தேர்தல் களத்துல போட்டி போடல. ஆற்கரைகள் இடைத்தேர்தல் களத்துல போட்டி போட்டோம், திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டி போட்டோம், அப்புறம் ஈரோடு கிழக்கு 2 முறை அந்த இடைத்தேர்தல் களத்துல போட்டி போட்டோம். பல இடைத்தேர்தல் களத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். இதுல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம், அப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்துல அதிமுக போட்டி போடல. ஈரோடு கிழக்க கேட்டீங்கன்னா அங்க போட்டி போட்டது நாம் தமிழர் கட்சி, திமுகவும் தான். அப்ப நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அங்க எடுத்தப்பட்டது அக்கா சீதாலட்சுமி. அப்ப அக்கா சீதாலட்சுமி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா, அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சியோட பொது வேட்பாளரா? அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தான், அவங்க பொது வேட்பாளர் இல்லை. அதே போல வரப்போகிற இந்த இடைத்தேர்தல் களத்துல அண்ணன் சீமானவர்கள் மக்களின் வேட்பாளராக, தமிழ் தேசியத்தின் வேட்பாளராக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நிற்பார். அந்த தேர்தல் காலத்துல திமுக புறக்கணிக்குதா, அதிமுக புறக்கணிதாங்கிறது அவங்களோட விருப்பம், அவங்களோட முடிவு. இதுல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில், அப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்துல அதிமுக போட்டி போடல. அதிமுக போட்டி போடாதப்ப அதிமுக தலைமை கிட்ட நாம் தமிழர் கட்சி ஆதரவு கேட்டுச்சானா கேட்கல. நாம ஒருபோதும் ஆதரவு கேட்கல. மாறா எங்க கேட்டோம், தேர்தல் பரப்புரையும் போது வாக்காளர்களாம் அதிமுக வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அதிமுக வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். நீங்க திமுக எதிர்ப்பை பேசுறீங்க அப்படின்னா திமுக எதிர்ப்பை உள்ளடக்கியது தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அங்க இருந்த வாக்காளர்கள்ட்ட வாக்கிட்டனுடைய ஒருபோதும் அதிமுகங்கிற கட்சியோட தலைமைகிட்ட வாக்கு கேட்கல, அவங்க கிட்ட ஆதரவு கேட்கல. அப்ப இவ்வளவு நாட்களா நம்ம சமரசமே பரவாயில்ல. 2015 நினைக்கிறேன், 2015 16 தெரியல, 15 இருக்கும். 15 காலத்துல ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல் காலத்துல ஜெயலலிதா அம்மையார் போட்டி போடுறாங்க. அவங்க போட்டி போடுறாங்க. ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து இப்ப தாவேகா இருக்காருல ஐயா மகேந்திரன் வேட்பாளர் இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுத்தது ஐயா சி மகேந்திரனுக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஐயா மகேந்திரனுக்கு தான் ஆதரவு கொடுத்துச்சு. அதே போல ஐயா ஓபிஎஸ் அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் காலத்துல அவர் ஆதரவு கேட்டு அண்ணன் சீமானவர்களை பார்க்கறதுக்கு அண்ணன் மாஃபா பாண்டியராஜன் அனுப்பி வச்சிருந்தார். மாஃபா பாண்டியராஜன் நாம் தமிழர் கட்சியோட தலைமையிடத்துக்கு அண்ணன் சீமானவர்களை பார்த்து ஆதரவு கேட்டாங்க. ஆனா அண்ணன் சீமானவர்கள் தெளிவா சொன்னாங்க, நாங்க வேட்பாளர் நிறுத்த முடிவு பண்ணிட்டோம், எங்க பாதை வேற பயணம் வேறன்ட்டு. 2024 எடப்பாடி பழனிசாமி அண்ணன் சீமானவர்கள்ட்ட பேசி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ஐயா இது எனக்கு சரிவிட்டு வராதிங்க அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் மறுத்த செய்தியை அண்ணன் சீமானவர்களை பேட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஜக தரப்புல எப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்கோம், என்னெல்லாம் ஆசை வார்த்தை காட்டியிருப்பாங்க. நீங்க வாங்க, நாங்க 1000 கோடி தர்றோம், 2000 கோடி தர்றோம், நாங்க உங்க கட்சியை இன்னமும் மேல கொண்டாந்து விட்டுருவோம், நாங்க உங்களுக்கு ஊடக வெளிச்சத்தை உருவாக்கி கொடுத்துருவோம், நாங்க உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் முன்னெடுத்துறோம் அப்படி எத்தனை ஆசை காட்டப்பட்டிருக்கும். அது எதுக்குமே சமரசமாகாம, எதுக்குமே எந்த நெருக்கடிக்கும்
எதுக்குமே பயப்படாம என்னையே அப்படிங்கிற அடக்குமுறை நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் மீது பாய்ச்சப்பட்டவையா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியோட சின்னம் பறிக்கப்பட்டவையா இருக்கட்டும், அந்த அடக்குமுறைக்கும் அஞ்சல. 1000 கோடி தர்றேன், 2000 கோடி தர்றேன், ஊடக வெளிச்சத்தை உருவாக்குறேன், உங்களை முதலமைச்சர் வேட்பாளரை நான் முன்னெடுத்துறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டிய போதும் அண்ணன் சீமானவர்கள் அதுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கல. இப்படி சமரசம் என்ற ஒன்றை ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு நிற்கக்கூடிய ஒரு போர் வீரனாக, ஒரு போராளியாக அண்ணன் சீமானவர்கள் நிற்கிறாங்க. அதனால யாரோ சொன்ன பொது வேட்பாளங்கிற கருத்துவாக்கத்துக்காக நாம் தமிழர் கட்சி மீது, அண்ணன் சீமான் மீது சேற்றவாதி பூச வேண்டாம். நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் சமரசம் செய்யப்படுறதில்லை. அதே போல இந்த முறை இந்த இடைத்தேர்தல் களத்துல வெற்றியை சுவைக்காது நாம் தமிழர் கட்சி ஓயப்படுறதும் இல்லை.